السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த சூறாவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். இந்த சூறாவினுடைய சிறப்பை அறிந்தால் யாரும் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவிற்கு கூறியிருக்கிறார்கள். இந்த சூறாவை ஓதக்கூடிய வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதே போன்று அவர்களுடைய வீட்டில் உள்ள தரித்திரம், முசீபத், அதே போன்று கண் திருஷ்டி, பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சி, இதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த சிறப்புகளை அறிந்து நாம் இந்த சூறாக்களை தொடர்ச்சியாக ஓதி வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தான் இந்த சூறாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். எவருடைய வீட்டில் இந்த சூறா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான். அதே போன்று யாருடைய வீட்டில் இந்த சூறாவை ஓதுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான், வறுமையை நீக்குகின்றான். அதே போன்று அவர்களை விட்டும் முசீபத், தரித்திரம், அதே போன்று கண் திருஷ்டி, சூனியம், இவைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது. என்ன சூறா என்றால், இதுதான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூறா. இந்த சூறா தான் சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவிற்கு தான் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூறா இந்த சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவை நம் ஒரே நாளில் ஓதுவதற்கு கஷ்டமானவர்கள் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதுங்கள். இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி இந்த சூறாவை முழுமையாக ஓதி முடியுங்கள். அந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். அதனை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் பக்ரா. மிகப்பெரிய ஒரு சூறா. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூறாவும் இந்த சூரத்துல் பக்ரா தான். இதனை ஓதுங்கள். நன்றாக ஓத தெரிந்தவர்கள் ஒரே தடவையில் இதை ஓத முடியாவிட்டாலும் காலையில் ஒரு அரைவாசி, அதே போன்று மாலையில் இந்த சூறாவினுடைய மற்ற அரைவாசியை ஓதி இவ்வாறாவது ஓதி முடியுங்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சூறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கின்ற சூறா தான் இந்த சூரத்துல் பக்ராவாக இருந்து கொண்டிருக்கின்றது.